கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மத்தேயு 25 அதிகாரம் 40 அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு ஷேரிங் பற்றி பார்க்க போகிறோம். லூக்கா 6 38 வாசிக்கும் பொழுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆம், இந்த வசனத்தை போதித்தவர் அதன்படியும் செய்து காட்டினார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தமாக தரித்திரர் ஆனாரே. இந்த வாக்குத்தத்தத்திற்கு அவர் ஒரு நல்ல உதாரணம். அதாவது, சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கொடு என்பது கட்டளை. உதாரத்துவமாய் கொடு. உன்னால் கூடுமானவரையும் எல்லா நல்ல காரியத்துக்கும் கொடு. நல்ல நோக்கத்தோடு கொடு. ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நம்பி கொடு. இது என் கடமை. மனுஷருக்கு இதனால் ஆசீர்வாதம் கிடைக்கும், தேவனுக்கு இதனால் மகிமை வரும் என்று எண்ணி கொடு. கொடுக்கப்படும் என்பது வாக்குத்தத்தம். இப்படி சொன்னது யார்? சொன்னதை நிறைவேற்றக்கூடியவர். எப்படி என்றால், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், செய்து முடிக்கும் வல்லமை கொண்டவர். ஏனெனில் அவர் உண்மை உள்ளவர், நிறைவேற்றக்கூடியவர். உதாரத்துவமாய் கொடுக்கும் எவருக்கும் இப்படி வாக்கு கொடுக்கப்படுகிறது. இது ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் ஏற்றது. கொடுங்கள். அப்போது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். சில விதைகளை விதைக்கிறோம், ஆனால் எவ்வளவோ தானியங்களை அறுவடை செய்கிறோம். உங்களுடைய உதார குணம் இயேசுவில் விசுவாசம் வைத்து அவருடைய நாமத்தை நேசிக்கிறதிலிருந்து பிறக்கிறது. நீங்கள் வாழ வேண்டுமானால் உதாரத்துவமாய் கொடுங்கள். உலகத்தில் உள்ளவர்கள் தனக்கென்று சேர்த்து வைப்பார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுத்து மகிழ்வார்கள். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஏழைக்கு இறங்குகிறவர்களாக காணப்பட உதவி செய்ய. ஏனென்றால் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாங்களும் கொடுக்கிறவர்களாக காணப்பட உதவி செய்ய. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.